بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய தலைப்பாக பல துணுக்குகளில் பேச இருக்கின்றோம். முதலாவது ஜகாத் ஷுக்ருன் லிநிஅமத்தில்லா, அதாவது அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துதல் என்ற தலைப்போடு இலாஜுல் கல்ப் மின் ஹுப்புத் துன்யா, செல்வம் என்பது மனிதன் தன் சுய திறமையால் மட்டும் சம்பாதிப்பதல்ல, அது அல்லாஹ் அவனுக்கு வழங்கிய ஒரு பெரும் அருட்கொடை. الزكاة لا تطهر المال الحرام. நமக்கு வழங்கப்பட்ட செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கான பங்கை முறைப்படி கொடுப்பதே அந்த செல்வத்தை தந்த இறைவனுக்கு நாம் செய்யும் உண்மையான நடைமுறை. நன்றி. துன்யா உலக மோகத்திற்கான ஆன்மீக சிகிச்சை, அதாவது இலாஜுல் கல்ப் மின் ஹுப்பித் துன்யா. துன்யா உலக மோகத்திற்கான ஆன்மீக சிகிச்சை. மனித உள்ளத்தை அழிக்கும் மிக மோசமான நோய் துன்யா மீதான அதீத ஆசை, ஹுப்புத் துன்யா. பணத்தின் மீதும் உலக ஆடம்பரங்கள் மீதும் உள்ள மோகம் மனிதனை பேராசைக்காரனாக மாற்றுகிறது. ஜகாத் என்பது இந்த நோய்க்கான ஒரு ஆன்மீக சிகிச்சை. கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை அல்லாஹ்வின் கட்டளைக்காக கொடுக்கும்போது உலக பொருட்களின் மீதான பிணைப்பு உடைந்து மறுமை ஆகிரத் மீதான சிந்தனை உள்ளத்தில் வளர்கிறது. ஜகாத் ஹராமான தவறான செல்வத்தை தூய்மைப்படுத்தாது. ஜகாத் லா துஹிருல் மால் ஹராம். இது இஸ்லாமிய பொருளாதாரத்தின் மிக முக்கியமான விதியாகும். வட்டி, லஞ்சம், திருட்டு, ஏமாற்றுதல் அல்லது சூதாட்டம் போன்ற ஹராமான வழிகளில் சம்பாதித்து பணத்திலிருந்து ஜக்காத் கொடுத்தால் அந்த பணம் தூய்மையாகாது, அது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது. ஜக்காத் கடமையாவது ஹலாலான அனுமதிக்கப்பட்ட தூய்மையான செல்வத்தின் மட்டுமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நிச்சயமா அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையானதை தவிர வேறதையும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சஹீஹ் முஸ்லிம். ஜகாத் செல்வத்தை வளர்க்கும். வஸ்ஸகா நமாஉல் மால். மனித கண்ணோட்டத்தில் ஜகாத் கொடுப்பது செல்வத்தை குறைப்பது போல் தோன்றலாம், ஆனால் இறை வழிகாட்டுதலின்படி அது செல்வத்தை வளர்க்கும் ஒரு செயலாகும். நமா என்றால் வளர்ச்சி, அபிவிருத்தி என்று பொருள். ஜக்காத் கொடுப்பதன் மூலம் எஞ்சியிருக்கும் செல்வத்தின் அல்லாஹ் பரக்கத் அபிவிருத்தி செய்கிறான். அது மட்டுமின்றி ஜக்காத்தில் ஏழைகளின் வாங்கும் சக்தி அதிகரிக்கும் போது ஒட்டுமொத்த பொருளாதாரமும் வளர்ச்சியடைந்து மறைமுகமாக அது பணக்காரர்களின் தொழிலுக்கும் நன்மையாக முடிகிறது. சுருக்கமாக, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜகாத் என்பது இறைவனுக்கு செலுத்தும் நன்றி, உலக மோகத்தை நீக்கும் மருந்து மற்றும் செல்வத்தை பெருக்கும் காரணி ஆகும். ஆனால் இந்த நன்மைகள் அனைத்தும் நாம் சம்பாதிக்கும் பணம் ஹலாலாக இருக்கும் போது மட்டுமே சாத்தியமாகும்.